அதிகாரத்தில் இருக்கும் யாரும் தங்களை கேள்வி கேட்கக்கூடாது என பாஜக நினைப்பதாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ MP தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். பாஜக அரசு 3 சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விழா நடத்தியுள்ளதாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெயரை நீதிமன்றங்களில் உச்சரிக்க வேண்டும், ஹிந்தியை நுழைக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்று செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சமீபத்திலே ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது இருக்கின்ற பிஜேபி அரசு IPC, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், எவிடன்ஸ் ஆக்ட் இவைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தியிருக்கிறது. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரட்ச சங்கீதா. சங்கீதாவா சங்கீதா சங்கீதான் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. பாரதிய சக்ஷயா, நாக்கில் தர்பு போட்டு கொடுக்குறா கூட வராதா. அனைத்து இப்போ இந்த இளவு வேணான்னு தான் ஆதியிலிருந்தே நம்ம இந்திய இருக்கோம். நேரடியாக பல முறை எதிர்த்தா அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. மெல்ல சட்டத்துறையிலும் கை வைக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறார்கள். இப்படியும் இந்தியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது ஒரு வகையாக செய்திருக்கிறார்கள். இது ஒரு வகை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாரும் தங்களை கேள்வி கேட்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.